வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளையல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? நம்ம வளையல் வாங்கிட்டு வரும்போது எங்கேயாச்சும் ட்ராவல் டைமில் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பேக்கில் வைப்போங்க. நம்ம கண்ணாடி வலைலாம் பேக்கில் வைக்கும்போது சீக்கிரமாக உடஞ்சிருங்க. அந்த மாதிரி உடையாமல் இருக்க நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வளையல் வேணாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இடம் மட்டும்தாங்க பிடிக்கும், அதிகமாக இடமும் பிடிக்காது. அதுக்காக நீங்கள் ஒரு சாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் வளையல் ஸ்டாண்ட் எதுவுமே இருக்காது, அதுக்காகவும் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சாக்ஸை நீங்கள் ஒரு கையை உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வளையல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வளையல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு டசன் வளையல் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அந்த வளையல் ஃபுல்லாகவே அந்த கைக்கிட்ட வச்சுட்டு அந்த சாக்ஸை நீங்கள் தலையை நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் இழுத்து விட்டால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வளையல் போய் கரெக்டாக செட் ஆகிருக்குங்க. இதே போல் இந்த சாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக கூட வளையல் போட்டு வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டசன் வளையல் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா சாக்ஸு, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சாலே போதுங்க, இடமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வளையல் உடஞ்சி போகாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பிலையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.